أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க ஆஹ், இந்த ஆஹ், இந்த உரை தொடரில் வளர்ந்த பிள்ளைகள் உள்ள பெற்றோர்கள் அவங்க அந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்றது தொடர்பான சில அஹ், வழிகாட்டல் விஷயங்களை இங்கே நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். அந்த தொடரில் நாங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். பொதுவாக பிள்ளைகளுக்கு மத்தியில் நாங்கள் பொதுவாக அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்தல் என்று சொல்கிற அதோட வரையறைகள் எப்படி என்ற அந்த கருத்தை நாங்கள் பார்க்குற நேரத்தில் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தெரிவு செய்து கொள்வதில் இருக்கின்ற சுதந்திரம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அந்த தொடரில் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட முடியுமான அந்த காதல் தொடர்பு சம்பந்தப்பட்டு அதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இதில் அங்கே நாங்கள் முக்கியமாக வலியுறுத்தினோம் என்றால் அது அடிப்படையில் ஒரு ஒரு குற்றமாக பார்க்கப்படுவதற்கு முடியாது என்று சொல்லி இருந்தாலும் அந்த செயற்பாடு ஒரு குற்றமாக நாங்கள் ஒரு பாவமாக கருதுவதற்கு முடியாது என்று சொல்லி இருந்தாலும் அந்த செயற்பாட்டை நாங்கள் அதில் பாவம் நிகழ முடியுமான பகுதிகள் இருக்கின்றன. அதனுடைய நோக்கம் அதே மாதிரி அதனுடைய செயல் வடிவம் என்ற அடிப்படையில் அது ஹராமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த வகையில் பேரண்ட்ஸ்ட ரோல் அதில் எப்படி வர முடியும், அவங்க எந்த இடத்துல முக்கியமாக தங்களோட பிள்ளைகளை அந்த விஷயத்தில் கைட் பண்ண வேண்டும் என்று சொல்கிற அந்த கருத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த தொடரில் நாங்கள் இங்கே வலியுறுத்துகின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பருவ வயது அடைந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில் இந்த லவ் எஃப்ஐஆர் ஒன்றுக்குள்ளால் அவங்க ஏன் புழுகிறார்கள், இப்படி ஒரு பிரச்சனை அவங்களோட அந்த லைஃப்பில் ஏன் வருகிறது என்று சொல்கிற அந்த பிரச்சனை அந்த விஷயத்தை பற்றி தான் முக்கியமான ஒரு 3 காரணங்கள் குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதற்கு இருக்கின்றேன். அதில் முதலாவது காரணம் இந்த காரணம், அதாவது பொதுவாக இன்றைய உலகத்தில் இந்த காதல் லவ் எஃப்ஐஆர் என்று சொல்கிற விஷயத்தை இன்றைக்குள்ள புதிய இந்த இந்த புதிய இளைய தலைமுறையினர் அதை அந்த இந்த இந்த ஜென்ரேஷன் எப்படி அதை எடுத்திக்கிறாங்கன்னு சொன்னா, அது ஒரு 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 திருட்டு சுகம், நாங்கள் திருட்டுத்தனமாக என்ஜாய் பண்ணுற விஷயங்களில் உண்டு. அப்போ வீட்டுக்கு தெரியாமல் அல்லது பெரியவர்களுக்கு தெரியாமல் அடுத்தாக்களுக்கு தெரியாமல் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் இது ஒன்று என்ற மாதிரியான ஒரு மனப்பதிவொன்று அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்கலும். அது அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குற நேரத்தில் அது ஒரு என்ஜாய்மெண்ட். அது அது அதில் நாங்கள் அதை அடுத்தாக்களுக்கு தெரியாமல் அப்படி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்கிறது எங்களுக்குள்ளால ஒரு ஒரு பெரிய இன்பமான ஒரு விஷயம் என்பது போன்ற ஒரு மனப்பதிவு அவங்களிடத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த மனப்பதிவு அல்லது இப்படியான இந்த உணர்வு இது போன்ற விஷயங்கள் நிறைய சமூகத்தில் பரவலாக தூண்டப்படுகின்ற காரணத்தினால இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க போய்த்து விழுகிறாங்க. இதுக்கு உண்மையிலே ஒரு ஒரு ரசாயன ரீதியான ஒரு காரணமும் இருக்கிறது.
ஏனெண்டா ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீது விருப்பம் ஏற்படுகின்ற நேரத்தில், ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது விருப்பம் ஏற்படுகின்ற நேரத்தில், குறிப்பாக இந்த நாங்கள் சொல்கிற இந்த டீனேஜ் பருவத்தில், இந்த பதின் பருவம் என்று சொல்கிற இந்த பருவத்தில் இப்படி ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்ற நேரத்தில் அங்கே உடலுக்குள்ளால மனிதன் உடம்புக்குள்ளால நடக்கின்ற ஒரு ரசாயன மாற்றம் ஒன்று இருக்கிறது. ஒரு 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 கெமிக்கலி நடக்கின்ற ஒரு ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கிறது. அதாவது எங்கள் எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் வந்து மூளையில் இந்த டொப்பமைன் என்று சொல்கிற அந்த சுரப்பி ஒன்று சுரக்கிறது. அப்போ அந்த அது வந்து உண்மையில இந்த இந்த எஃப்ஐஆர் வந்து இப்படியான ஒரு தொடர்பு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்ற நேரத்தில் மூளையிட சில குறிப்பிட்ட பகுதிகள் வந்து விசேடமாக இயங்கத் தொடங்குகின்றன. அப்படி இயங்க தொடங்குகின்ற நேரத்தில் இந்த சுரப்பி அங்கே இந்த டொப்பமைன் வந்து அங்கே சுரக்கிறது. இந்த டொப்பமைன் அந்த அந்த மூளையில சுரக்கின்ற நேரத்தில் மனித உடம்புல நடக்கின்ற சேஞ்ச் என்ன என்று சொன்னா, முழு மனிதன் அந்த அவன் மைண்டே ஒரு விதமான ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு அது தள்ளி விடுகிறார். அப்போ ஒரு ஒரு நல்ல ஹாப்பினஸ்ஸை அவர் ஃபீல் பண்ணுவார். அப்போ அந்த அந்த ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுறதுனால அந்த ஹாப்பினஸ்ஸை தாரது யாரு? ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 விஷயமோ ஏதோ ஒன்று அந்த ஹாப்பினஸ் அந்த சந்தோஷத்தை அவருக்கு தரும். அப்படி அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த ஆளோடையோ அந்த 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 விஷயத்தோடையோ அவர் மிகுந்த அட்டாச்மெண்ட் ஒன்று அவருக்கு ஏற்படும். அது ஒரு கட்டத்தில் ஒரு விதமான எடிக்ஷனாக மாறி போகும். அந்த குறிப்பிட்ட ஆளோட அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த அந்த பொருளோட அந்த விஷயத்தோட ஒரு விதமான அதுக்கு அடிமைப்பட்டு போகின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் போயிடுவார். அப்போ அந்த அந்த அதுக்கு காரணம் வந்து அந்த சந்தோஷம் தான் காரணம். அந்த டொப்பமைன் சுரப்பதன் காரணமாக அவருக்கு ஏற்படுகின்ற அந்த அந்த சந்தோஷம் அதுக்கு எடிக்ட் ஆகி போகின்ற இடத்துக்கு அவர் வந்து சேருவார். அதனால தான் இந்த லவ் அஃபேரில் விழுந்த இந்த குறிப்பாக இந்த இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கின்ற ஆட்களில் நாங்கள் ஒரு விஷயத்தை காணுவோம் என்னண்டா, அவங்களுக்கு வந்து அப்படியான ஒரு ஒரு அஃபேரில் அவங்க இருக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு வேற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண இல்லாமல் இருக்கிறது. அது மட்டும்தான் அவங்களோட மைண்டில் எந்த நேரம் இருக்கிறது. அப்போ ஃபோனில் சாதாரணமாக ஒரு 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 மெசேஜ் வார ஒரு ஒரு சவுண்ட் கேட்டாலே உடனே விழுந்தடிச்சிட்டு போய் அதை பார்ப்பார்கள். அல்லது ஒரு ஒரு கோல் ரிங்கிங் சவுண்ட் ஒன்று கேட்டாலே உடனே போய்த்து அதை விழுந்தடிச்சிட்டு போய் பார்ப்பார்கள். அவங்களுக்கு வேறு எதுவும் கவனம் இல்லை. அந்த விஷயம் மட்டும்தான் அவங்களோட கவனத்தில் இருக்கும். அப்போ அந்த வேற இது இந்த இதுகளில் கவனம் செலுத்த முடியாது. அது போலவே இப்போ அது அந்த அது அதனால் ஏற்பட்ட அந்த 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 உறவை அவங்களால மறக்கலா, அதை அதை விட்டு கொடுக்கலா என்று சொல்கிற மாதிரி ஒரு 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 நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க. பல சமயங்களில் வந்து அது அவங்கள தங்களை காயப்படுத்தி கொள்கின்ற இடங்களுக்கு, சில சமயங்களில் சூசைடை நோக்கி போகிற இடங்களுக்கு, இந்த மாதிரி அளவுக்கு கூட அது கொண்டு போய்த்து சேர்க்கும். வீட்டுக்குள்ள பல சமயங்களில் அவங்களோட சிப்ளிங்ஸோட சகோதர சகோதரிகளோட நிறைய முரண்படுவார்கள். பேரண்ட்ஸை பேச்சை கேட்காத ஒரு நிலைமைக்கு வருவார்கள். அவங்க தங்களை தனிமைப்படுத்தி கொள்வார்கள். அவங்க அவங்க அடுத்தாக்களோட பெரிய அளவுக்கு வீட்டில் யாரோடையும் பேசுகிறல்ல, அவங்க தனியே இருப்பாங்க. அவங்களோட ரூம் ஒன்று தனி ரூம் ஒன்று இருந்தால் அதில் போய் கதவை பூட்டி கொண்டு இருப்பார்கள். இப்படி இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் அவங்களிடத்துல வரும். அப்போ அது அவங்க அந்த 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 டொப்பமைன் அந்த சுரந்ததன் காரணமாக அந்த சந்தோஷம் அது அதோட தேவை அவர்களுக்கு அதிகரிக்கின்ற நேரத்தில் அது அவர்களோட உடம்புல ஏற்படுத்துகின்ற பிஹேவியர்ஸில் ஏற்படுத்துகின்ற இந்த சேஞ்சஸ் தான் உண்மையிலே இது. அப்போ இந்த ரசாயன மாற்றம் தான் அவங்கள வந்து அந்த சுகத்தை தொடர்ந்தும் அனுபவிக்கணும் என்று சொல்கிற அந்த எதிர்பார்ப்பை அவங்களுக்கு இன்னும் தருகிறது. இதில் இருக்கின்ற அபாயம் என்னென்றால், இதே டொப்பமைன் தான் அந்த அவங்க போதைப் பொருட்கள் பாவிக்கின்ற நேரத்திலேயும் சுரக்கிறது. அதே சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கிறது. இதே வகையான பிஹேவியர் அவங்கள போதை வஸ்து பாவிக்கின்ற நேரத்திலே நடக்கும். அப்போ இந்த இந்த ரசாயன மாற்றம் வந்து அது அந்த போதை வஸ்தினூடாகவும் நடக்கிறது. இது போன்ற லவ் அஃபேரின் ஊடாகவும் இந்த ரசாயன மாற்றம் நடக்கிறது. அப்போ இந்த சுகம் இது வந்து
நாங்க திருட்டுத்தனமாக என்ஜாய் பண்றதுக்குரிய ஒரு சுகம் என்று சொல்றது போன்ற ஒரு 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 பிரமைய இந்த சொசைட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. இது அடுத்தாக்கள் எல்லாம் தடுத்திக்கிறாங்க, வேணுமென்று தான் சொல்லுவாங்க. ஆனா இது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் என்று சொல்ற அந்த விஷயம் அவர்களுக்கு இந்த சொசைட்டியில ஏதோ ஒரு மெத்தட்ல கொடுக்கப்பட்டு இருப்பதனால அதை அனுபவித்து பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறார்கள். அப்ப சிலர் வந்து போதை பொருட்கள் அடிமையாகிறார்கள், சிலர் வந்து இந்த லவ் அஃபேருக்குள்ளால போய் விழுகிறார்கள். இப்படி இருக்கிற இப்ப நான் சொன்னேன் என்னன்னா, அடிப்படையில் உள்ள அந்த ஈர்ப்பு பிழையானது அல்ல. ஆனா அந்த ஈர்ப்பு வந்து அது வந்து ஒரு ஒரு திருட்டுத்தனமான இன்பம் என்ற மாதிரியான புரிதலை நோக்கி போதல் என்று சொல்றது தான் அபாயம். அப்ப அந்த வகையில நாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னண்டா, இந்த லவ்வுக்கும் அடிக்ஷனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன, என்ன டிஃபரெண்ட். இப்போ ஒரு காதல் என்று சொல்றது பிரச்சனை அல்ல, அது ஒரு போதையாக ஒரு அடிமைத்தனமாக மாறுதல் என்று சொல்றது பிரச்சனை. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன நூலிலை வேறுபாடு தான் இருக்கிறது. அப்ப நாங்க அதுக்கு அடிமையாகாம இதை வந்து எந்த அளவுக்கு சரியா புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த அவேர்னஸ் தான் எங்களுக்கு முக்கியம். அப்ப அந்த அவேர்னஸை அவங்களுக்கு நாங்க தெளிவாக கொடுத்தோம்னு சொன்னா, இந்த டொபமைன் என்று சொல்றது வந்து மனுஷனை வழிகெடுக்கிற விஷயம் அல்ல. உண்மையிலே அந்த அந்த டொபமைன் சுரப்பதனூடாக ஒரு மனுஷன் அவன் அதுக்கு எடிக்ஷனை நோக்கி போகாம அதை பாசிட்டிவாக எடுத்து அதிலிருந்து அவனுடைய நல்ல ஆற்றல்களை நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவது எப்படி என்று சொல்றது இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கிறது, இந்த அவேர்னஸ்ல தான் இருக்கிறது. எந்த அளவு தூரத்துக்கு அதை சரியா புரிந்து கொள்கிறார்கள், இந்த 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 லவ் என்று சொல்றது என்ன, இதோட பர்பஸ் என்ன, இந்த இந்த சுரப்பி வந்து ஏன் சுரக்கிறது, அதை சுரப்பதனூடாக என் லைஃப்ல உண்மையிலே என்ன நடக்கணும், ஆனா நான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறது சரியா என்று சொல்ற இந்த அவேர்னஸை வந்து அவங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்துறது மிச்சம் முக்கியமானது. அப்போ அந்த வகையில் நாங்கள் அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய வந்து உண்மையிலே இந்த காதல் என்று சொல்றது வந்து ஒரு திருட்டுத்தனமான சுகம் அல்ல, அது அது ஒரு நேர்மையான அன்பு பரிமாற்றம். அந்த வகையில் அது சட்டபூர்வமாகத்தான் நடக்கணும். அப்ப உடல்ல நடக்கின்ற அந்த ரசாயன மாற்றத்துல நாங்க ஏமாந்து போய் திருப்படாது, அதில் உள்ள பாசிட்டிவ் சைடை தான் நாங்கள் எடுக்கணும். அதில் நாங்கள் அந்த ஏமாந்து அதில் நெகட்டிவ் பக்கத்துக்கு போயிடப்படாது. அப்போ இந்த இந்த பேலன்ஸை அவர்களுக்கு நாங்கள் அந்த அந்த அதை சரியாக புரிய வைக்கணும், உணர வைக்கணும். அப்போ இது பேரண்ட்ஸ் என்ற வகையில் எங்களோட முக்கியமான பொறுப்பு. இது நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த வகையில் நாங்கள் அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அன்பு காதல் என்று சொல்ற இந்த பிணைப்புகள் எல்லாம் உண்மையிலே ஒரு சட்டபூர்வமான வடிவத்துல தான் வரணும். அது பிழை அல்ல, ஆனா அது சட்டபூர்வமான வடிவத்துல வரணும். அதுதான் ரெஸ்பெக்ட் மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய விஷயம் என்று சொல்றது. இப்ப இந்த படத்தை பாருங்க, இந்த படத்துல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களோட காதல் பரிமாற்றம் தான். அப்ப நாங்க சொல்லுவோமே பூ பூவா பேசுறேன்னு சொல்லி, அப்படி அந்த ரொமான்டிக்காக பேசுறது. அப்ப அந்த ரொமான்டிக்காக பேசுற என்று சொல்ற விஷயம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அந்த பரிமாற்றம் என்று சொல்றது எப்ப ஒரு இபாதத்தாக அமையும், எப்போ ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டாக அமையும், அந்த உறவு வந்து சட்டபூர்வமாக இருக்கின்ற நேரத்துல தான். அப்படி இல்லாத போது இந்த பூப்புவான பரிமாற்றம் வந்து எப்படி மாறும், ஹராமானதாக மாறும். அப்ப அது ஹலாலானதாக நடந்தாதான் அந்த 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 டொபமைன் சரியான திசையில வேலை செய்யும். அப்படி இல்லாட்டி அது எங்களை ஒரு 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 எடிக்ஷனை நோக்கி கொண்டு போய்த்து தள்ளிரும். நாங்க நிறைய பாவங்கள் செய்கின்ற இடத்தை நோக்கி நாங்க போயிடுவோம். அப்ப நாங்க நாங்க பாவம் செய்யாமல் இந்த அன்பு பரிமாற்றத்தை எப்படி செய்யற, அப்ப அதற்கான மிகச்சிறந்த வழி அது சட்டபூர்வமான வடிவத்துல திருமணம் என்ற ஒரு விஷயம் நடந்து கணவன் மனைவியாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அது என்று சொல்ற அந்த அவேர்னஸை வந்து நாங்க
பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இது சும்மா சாதாரண ஒரு ஒரு வார்த்தைகளில் ஷேர் பண்ணுறதுக்குரிய விஷயம் இல்லை. அந்த பிள்ளைகளை நாங்கள் அவங்களுடனான கருத்து பரிமாற்றங்கள் ஊடாக, டயலாகின் ஊடாக அவங்கள எடுகேட் பண்ணணும். அதான் அதில் உள்ள ஆக முக்கியமான விஷயம். அடுத்து, அப்ப அந்த வகையில இதுல முக்கியமான ரோல் வந்து உண்மையிலே பேரண்ட்ஸ்ட முன்மாதிரி. பேரண்ட்ஸ்ட முன்மாதிரி என்று சொல்ற இதுல ஒரு முக்கியமான ரோல். அதாவது நாங்க சொல்றோம் என்னடா, தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலான அந்த அன்பு பரிமாற்றம், அந்த அந்த அவங்களோட அந்த அன்பான நடத்தை, அதை பார்த்து கற்றுக்கொள்றதற்கான வாய்ப்பு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். அதை பார்த்து கற்றுக்கொள்றதற்கான வாய்ப்பு பிள்ளைகளுக்கு இருக்கணும். அதாவது அந்த ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகள் வந்து தாயும் தந்தையருக்கும் வந்து எங்களோட உம்மா பாப்பாம் நல்ல நல்ல காதலர்கள், நல்ல லவர்ஸ், அவங்க அழகாக அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள் என்று சொல்றத அவங்க உணரணும். உம்மா பாப்பாம் அன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்வதே அவர்களிடத்துல ஒரு ஒரு நல்ல பிஹேவியரை கொண்டு வரும். அப்ப அவங்களுக்கு இடையிலான அந்த கண்ணியமான அன்பு பரிமாற்றத்தை பிள்ளைகள் காணணும். பிள்ளைகளுக்கு முன்னால் அது நடக்கணும். அன்பான அந்த அன்பு பரிமாற்றம், கண்ணியமான அன்பு பரிமாற்றம் அது நடக்கும். அது பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்ப நாங்க எந்த அளவு தூரத்துக்கு எங்கட கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ எவ்வளவு நாங்க ரெஸ்பெக்டா நடத்துறோம், எவ்வளவு அன்பா நடத்துறோம், எவ்வளவு கண்ணியமாக நாங்க எங்கட அன்பு பரிமாறிக்கொள்கின்றோம், அதுதான் அவங்களுக்கு அந்த அன்பு எப்படி செலுத்தணும், அன்பு என்றால் என்ன, அது அது எவ்வளவு கண்ணியமா நடக்கணும். அப்ப கண்ணியம் என்று சொல்வதே, ரெஸ்பெக்ட் என்று சொல்வதே மிகச்சிறந்த காதல் என்று சொல்றத அவங்க பேரண்ட்ஸ் நடத்தையிலிருந்து தான் கற்றுக்கொள்ளணும். அப்ப கணவன் தண்ட மனைவிக்கு எந்த அளவுக்கு கௌரவத்தை கொடுக்கின்றான், மனைவி தண்ட கணவனுக்கு எந்த அளவுக்கு கௌரவத்தை கொடுக்கிற என்று சொல்றது மிகச்சிறந்த காதல் என்று சொல்றத பிள்ளைகள் பேரண்ட்ஸிடமிருந்து கற்றுக்கொள்ளும். அது மாதிரி நாங்க எந்த அளவு தூரத்துக்கு நான் கணவன் மனைவி அவங்களுக்கு இடையில வார்த்தையோடாக அன்பை வெளிப்படுத்துகிறார்கள், அதே மாதிரி அந்த செல்ல பெயர் கொண்டு அவங்கள அழைக்கிறது, அவங்கள முத்தமிடுறது, தழுவிக்கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த பிள்ளைகளிடத்துல ஒரு பாசிட்டிவான மன உணர்வு ஏற்படுத்தும். காதல் என்று சொல்றது இப்படித்தான். இந்த காதல்ல வந்து நாங்க உண்மையிலே அந்த கண்ணியமாக நேர்மையாக நாங்க பரிமாற வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்றத பேரண்ட்ஸிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம போனா அங்கிருந்து சரியான வழியினூடாக கிடைக்கிறது என்று சொல்றது அதுதான். அப்படி இல்லாட்டி அவங்க அதை எங்கிருந்து பெற்றுக்கொள்வார்கள்? நண்பர்களோட பெற்றுக்கொள்வார்கள், சோசியல் மீடியாவோடாக பெற்றுக்கொள்வார்கள், அல்லது இந்த வெப்சைட்டுகளூடாக பெற்றுக்கொள்வார்கள். இவற்றினூடாக பெற்றுக்கொள்வதன் ஊடாக என்ன நடக்கிறது? தவறான ஒரு திசைக்குத்தான் அவர்கள் போவார்கள். இப்ப பேரண்ட்ஸினுடைய முன்மாதிரி என்று சொல்றது இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த தொடர்ல தான் இப்படி ஒரு கேள்வி உண்டு, பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை பிடிக்கிறா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஒரு முக்கியமான ஒரு உண்மை இருக்கிறேன்னா, 100% இதை தவிர்க்கேல்மா. 100% இதை தவிர்க்கிறது சாத்தியமற்ற. என்னடா, கோபம் வார நேரத்துல தான் அந்த வார்த்தைகளோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் வெளிப்படும். கோபம் வார நேரத்துல வந்து நாங்க அந்த திடீரென்று ரூமுக்குள்ள போயிட்டு கதவை மூடிக்கொண்டு சண்டை பிடிக்கிறேன்னு சொல்ற பிராக்டிகலி சாத்தியம் இல்லை. அப்ப அதனால 100% வந்து பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை நடக்கிறன்றத 100% தவிர்க்கல. நாங்க சொல்லுவோம் மேக்சிமம் தவிர்க்கத்தான் சொல்றோம். ஆனா தவிர்க்க முடியாத நேரங்கள்ல என்ன நடக்கணும்டா, சமாதானமாகிறது, ஒருத்தர் அடுத்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது, மன்னிச்சு கொள்றது என்று சொல்ற விஷயமும் பிள்ளைகளுக்கு முன்னாலே நடக்கும். அதுதான் ஆகணும். மைக்குகள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த விஷயம் பிள்ளைகளுக்கு முன்னாலே நடக்கும். அப்படி நடக்கிறது தான் உண்மையிலே அந்த மன்னிப்பு கேட்டல், மன்னித்தல், சமாதானமாகுதல் என்று சொல்றதும் காதலோட ஒரு உன்னத வடிவம் தான் அது. அன்போட ஒரு உன்னத வடிவம் அது. அப்ப அத பிள்ளைகள் பிராக்டிக்கலாக காணும். அதுதான் முக்கியம். அப்படி கண்டு வளருகின்ற பிள்ளைகள் தான் மிகச்சிறந்த குடும்பம் ஒன்று நடத்துவார்கள், மிகச்சிறந்த
என்ன நடந்தது? ஓகே. அப்ப அதுதான் ஆக முக்கியம். நாங்க இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்க காண்றோம் என்னென்றா, நிறைய சண்டைகள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த சண்டைகள் வந்து நடந்தாலும், இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில சண்டைகள் நடந்திருக்கு. அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரு தந்தை வந்திருக்கிறார். வந்து அவரு பேசி தீர்த்திருக்கிறார் அந்த குடும்ப சண்டைகளை. அப்ப அதுல நாங்க காண்ற விஷயம் என்னன்னா, அந்த பிரச்சனைகள் நடப்பது என்று சொல்றது சாதாரணமானது. குடும்ப வாழ்க்கைக்குள்ளால் இந்த விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதை வந்து நாங்க எப்படி ஹேண்டில் பண்றோம் என்று சொல்றதை தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப நாங்க மன்னிக்கோணும், சமாதானமாகணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்றது அந்த பேரண்ட்ஸிடமிருந்து கற்றுக்கொள்வதாக அது காணப்படும். ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயம், நாங்க கெட்ட வார்த்தைகள்ல பேசுறது, தரக்குறைவாக பேசுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாலன்றது மாத்திரமல்ல, எந்த சந்தர்ப்பத்திலும் நடக்கக்கூடாத விஷயங்கள் கணவன் மனைவிக்கு இடையில. அப்ப பிள்ளைகளுக்கு முன்னால் அது நடத்தல் என்று சொல்றது எந்த வகையிலும் அது அனுமதிக்க முடியாத பிழையான விஷயங்கள். அப்ப நாங்க சொன்ன இந்த முதல் காரணம் வந்து அதை எப்படி நாங்க ஷார்ட் அவுட் பண்ணேலும் என்று சொன்னா, சும்மா அது உடனே செய்ய முடியுமான விஷயம் இல்லை. அதுக்கு வந்து எங்கட குடும்ப வாழ்க்கைக்குள்ளால கணவன் மனைவிட உறவு சீர்படுத்துறது என்று சொல்றது அதுல மிக முக்கியமான விஷயம். அடுத்து 2வது காரணத்தை பாருங்க. அதாவது பிள்ளைகளுக்கு நாங்க நேரம் ஒதுக்காமல் இருத்தல் என்று சொல்றதும் மிக முக்கியமான ஒரு காரணம். அவங்க வந்து அந்த அவங்கள்ட்ட நிறைய உள தேவைகள், அது மாதிரி அவங்களுக்கு அந்த உரையாடல் தேவைகள், கருத்து பரிமாறல் தேவைகள், இத பேரண்ட்ஸ் இடத்துல கிடைக்காமல் போனா வேற யாரோ இடத்துல பெற்றுக்கொள்ள முற்படுவார்கள். அப்ப அவர்களுடைய உள தேவைகளை வந்து நாங்க நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கு வந்து பிள்ளைகளுக்காக நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது ஆக முக்கியமான விஷயம். இந்த விஷயம் நடக்காமல் போறதும் அவங்க வந்து அதை வேறொரு இடத்துல தேடுவதற்கு முற்படுறதா தான். நாங்கள் பெரும்பாலும் இந்த டீனேஜ் பருவத்தில் வந்து லவ் அஃபேர்ல விழுகின்ற ஆக்களை போய் பார்த்தால் ஏன் விழுந்திருக்கிறார்கள் என்று சொல்ற நேரத்தில் ஒரு விதமான அன்பு தேடல் தான். அவர்களை புரிஞ்சு கொள்கின்ற, அவர்கள்ட பேச்சை கேட்கின்ற, அவர்களோடு உரையாடுகின்ற, அவர்களோட அந்த உள்ள தேவைகள் இருக்கின்றதுவே, அது கிடைக்காத போது அதை பெற்றுக்கொள்கின்றதுக்கு இன்னொரு இடத்தை நாடுகிறார்கள். அதுதான் அப்படியான ஒரு அஃபேராக மாறுகிறது. அப்ப அந்த இடைவெளி பேரண்ட்ஸ் விடக்கூடாது. அப்ப இங்க நாங்க நேரம் ஒதுக்குறேன்னு சொல்றதுல கருத்து என்ன? உண்மையிலே அவங்களோட பேசணும். நாங்க ஏற்கனவே சொன்னோம் தானே, அவங்களுக்கு நாங்க என்னென்ன விஷயங்கள் உணர்த்தணும், அவங்களுக்கு இப்படியான விஷயங்கள், இந்த லவ் அஃபேர்கள் வரும் வார நேரத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள் புத்தகங்கள்ல நாங்க படிக்கிறதுக்கு இல்ல, கஷ்டம். எங்களோட ஸ்கூல் பஸ்ஸுகள் அது இல்லை, அல்லது வேற எங்கேயும் பள்ளி வாயில்கள்லையோ அல்லது வேற எங்கேயுமோ பயானுகள்லையோ இவற்றை நாங்க கேட்கறதுக்கான வாய்ப்பும் குறைவு. பேரண்ட்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களோட பேசணும். அப்ப அவங்களோட நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்றதற்கான வாய்ப்பு எடுக்கணும். அவங்கள நாங்க புரிஞ்சு கொள்றதுக்கு, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, அவங்களோட உள்ளத்திலையும் நடத்திலையும் என்ன சேஞ்சஸ் நடக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்றதுக்கு பேசணும். அவங்களோட நிறைய ஜோக் பண்ணணும். அப்ப அவங்களோட ஒரு 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 அந்த மிச்சம் எளிமையான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கணும். அவங்க எங்களோட நெருங்குறதுக்கு கஷ்டம் என்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கப்படாது. அவங்களோட விளையாடுங்க, அவங்கள லிசன் பண்ணுங்க, அவங்கள்ட்ட ஐடியாஸ் கேளுங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிடுற பழக்கம் வேணும், சேர்ந்து தொழுறது, சேர்ந்து குர்ஆன் ஓதுறது, அவங்களோட தலைய வருடி விடுறது, அவங்களோட முகத்தை வருடி விடுறது, அவங்கள ஆற தழுவி கொள்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நாங்க சொல்றோம் என்ன, டைம் ஒதுக்குறது என்று சொல்றது. அப்ப அவங்களுக்கு டைம் நாங்க ஒதுக்கினோம் என்று சொன்னா, அந்த டைம்ல இந்த மாதிரி விஷயங்களை நாங்க செய்வோம் என்று சொன்னா, உண்மையிலே அது தான் அவங்கள ஒரு ஒரு பெரிய பிஹேவியரல் சேஞ்ச் அது ஏற்படுத்தும். அவங்களோட உள தேவைகளை, அவங்க அவங்களோட அந்த மனசு எதிர்பார்க்கின்ற, அந்த மனசுல நடக்கின்ற அல்லது மனசுல ஏற்படுகின்ற அந்த கேப்ஸ் இருக்கிறதுவே, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபுல்ஃபில் பண்ணக்குள்ள இன்னொரு இடத்துல தேவை அவங்களுக்கு வர மாட்டாது.
அப்ப அது ஏற்படாம பேரண்ட்ஸ் அந்த இடத்த நிரப்பணும். அவங்களுக்கு போதுமான அந்த அன்பையும் போதுமான அந்த கருத்தாடல், கதையாடல், கலந்துரையாடல் சுதந்திரத்தையும், கருத்து சொல்கின்ற சுதந்திரத்தையும் அவங்களுக்கு நாங்க ஏற்படுத்தணும் வீட்டு சூழலுக்குள்ளால. இது ஆக முக்கியமானது. நாங்க பல சமயங்கள் உண்மையிலே இந்த அவங்களோட பேசுறது, அணைக்கிறது, முத்தமிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சின்ன பிள்ளைகளோட செய்றோம். அல்லது அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்துல நாங்க இந்த விஷயங்களை செய்றோம். ஆனா அவங்க வளர வளர நாங்க தூரமாகிறோம். நிறைய வாப்பாமார் வளர வளர இந்த விஷயத்துட்டு தூரமாகும். உம்மாமார் ஓரளவுக்கு அதை செய்வார்கள். ஆனா வாப்பமார் நிறைய அதை தூரமாகுற. அதுலயும் குறிப்பா பொம்பளை பிள்ளைலண்டா இன்னும் நல்லா தூரமாகுவாங்க. அப்ப அந்த அது 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 கூடாது. அவர்கள் வளர்ந்தாலும் எங்கட பிள்ளைகள் தான். அப்ப அந்த வகையில நாங்க எங்கட புள்ளைகளை நாங்க முத்தமிடுறதும், அவங்கள அரவணைச்சு கொள்றதும், அவங்களோட விளையாடுறது, சிரிக்கிறது, ஜோக் பண்றது, இதெல்லாம் அந்த பிள்ளைகளோட நடக்கணும். அவங்க எத்தனை வயசானாலும் கூட அது நடக்கும். அப்படி நாங்க அந்த தூரமாகிறன்னு சொல்றது நாங்க பேரண்ட்ஸாக விடுகின்ற மிகப்பெரிய தவறு. அதுதான் அவங்களோட வாழ்க்கையில அவங்க பல சமயங்கள்ல தடம் புரள்றதுக்கு காரணமாக அமைகிறது. அப்ப நாங்க சொல்றோம் அன்பும் அரவணைப்பும் எல்லாருக்கும் தேவை. அதுக்கு ஒரு பருவம் ஒன்று கிடையாது. அது 60 வயசு வயோதிபருக்கும் தேவைதான். அது சின்ன பிள்ளைக்கும் தேவைதான். எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயம். மூன்றாவது கடைசியுமான காரணத்துக்கு நாங்க வருவோம். இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்துறேன்டா, பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்விழக்கொண்டு வேணும். அதே மாதிரி அவங்களுக்கான வாழ்வு அனுபவம், வாழ்விழக்குன்னு சொன்னா ஒரு லைஃப் மிஷன், வாழ்வு இலக்குன்னு சொல்றது. வாழ்வு அனுபவம், அவங்களுக்கு நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நாங்க கொடுக்கணும். இந்த இந்த விஷயம்தான் உண்மையிலே அவங்கள்ட்ட ஒரு மெச்சூரிட்டியை ஏற்படுத்துறது. உண்மையிலே இந்த லவ் எஃப்ஐஆருக்குள்ளால போய்த்து விழுகின்ற ஆக்களை நாங்க பார்க்குற நேரத்துல அதுல காண்ற ஒரு முக்கியமான இன்னொரு குறைபாடான பக்கம் என்னன்னா, அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டார்கெட் ஒன்று இல்லை. ஏன் வாழ்றோம், நான் என்ன செய்யணும், ஏண்ட கெப்பாசிட்டி என்ன, ஏண்ட திறமைகள் என்ன, டேலண்ட்ஸ் என்ன, அந்த வகையில என்னால என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்யணும் என்று சொல்ற மாதிரியான ஒரு வியூ அவர்களை பொறுத்தவரையில் இல்லை. அதே மாதிரி அவங்களோட லைஃப்லயும் எதனாலுமே ஒரு விளையாட்டு பிள்ளையாகவே இருந்திருப்பார்கள். அவங்களுக்கு லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பட்டதில்லை, வாழ்வு அனுபவங்கள் அவங்க நிறைய பட்டதில்லை. அப்போ ஒரு விளையாட்டு பிள்ளையாகவே இருந்திருப்பார்கள். அப்படியான ஆக்கள் கூட இந்த மாதிரியான எஃப்ஐஆர்களில் போய்த்து விழுகிறார்கள். அடுத்தாக்கள் சொல்றத உடனே நம்பிடுவார்கள். அவங்களுக்கு என்று சொல்லி வாழ்க்கையில் ஒரு லட்சியம் ஒன்று இருக்கிற நேரத்தில், அவங்க என்ன செய்யணும்ன்றது உணர்கின்ற நேரத்துல அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பத்தி விழுறல்ல. அப்ப அந்த மெச்சூரிட்டியை அவங்கள நாங்க ஏற்படுத்துவோம். அது பேரண்ட்ஸாக நாங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில பிள்ளைகளிடத்தில் ஒரு ஒரு லைஃப் மிஷனை நீங்க உருவாக்கு. அவங்கள ஆரம்பத்திலிருந்தே அதுக்கு நீங்க பயிற்றுவிக்கணும். ஸ்கூல்ஸ்ல அதை செய்வார்கள் என்று சொல்லியோ அல்லது வேற யாரும் அதை செய்வார்கள் என்றோ நீங்க எதிர்பார்த்திருக்கணும். ஸ்கூல்ல அதை நடக்கலன்னு ஸ்கூல்ல சில ஆட்கள் முன் அதை செய்வாங்க. ஆனா அது அதுவல்ல. உண்மையிலே வீட்டுக்குள்ளால நீங்க அதை செய்யணும். உங்களால நேரடியாக அப்படியான விஷயங்களை அறிவுபூர்வமாகவோ ஏதோ ஒரு வகையில பேச முடியாதுண்டா, பேச முடியுமானவர்களை வீட்டுக்கு கொண்டு நீங்க அவர்களை வச்சு பிள்ளைகளை அறிவூட்டுங்க. அப்படியான விஷயங்களை செய்யறதுக்கு முற்படுங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் மிஷன் ஒன்று தேவை. இது இங்க நான் சொல்ல போற ஆக முக்கியமான விஷயம், இது தொழில் அல்ல. இப்ப நாங்க ஸ்கூல்ல சின்ன பிள்ளை, நாங்களும் ஸ்கூல் படிக்கிற காலத்துல சின்ன பிள்ளைகள், உங்களோட எம்பிஷன் என்ன, உங்களோட லட்சியம் என்ன, டாக்டர் ஆகிறது, டீச்சர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது சொல்லி இப்படி சொல்ற. இதையெல்லாம் இங்க மீன் பண்றது அது ஒரு ப்ரொஃபஷன். இங்க நாங்க சொல்றோம்டா ஒரு லைஃப் மிஷன். அல்லாஹு தாலா என்ன ஏன் படைத்தான் இந்த உலகத்துல? குரான் சொல்கிறது ஒவ்வொரு மனித படைப்புக்கு பின்னால் இருக்கின்ற ஆக முக்கியமான நோக்கங்கள் ஒன்று இமாரத்துல் அர்த், இந்த பூமியை அபிவிருத்தி செய்தல் என்று சொல்ற பணி. இந்த பூமியை அபிவிருத்தி செய்யற என்று சொல்றது
இந்த பூமி மனித வாழ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கணும். இந்த பூமியில எல்லா ஆற்றல்களையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அப்ப அதை சரியாக எல்லா சக்திகளையும் வைத்திருக்கின்றான். அந்த எல்லா சக்திகளையும் சரியாக பயன்படுத்தினால் இந்த பூமி மனித வாழ்வுக்கு மிகச்சிறந்த இடமாக இருக்கும். அப்ப அதற்கு அந்த வேலையை செய்வதற்கு இந்த உலகத்துல பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆற்றலை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அவன் அந்த ஆற்றலை இனம் கண்டு அந்த ஆற்றலை பயன்படுத்துகின்ற நேரத்தில் இந்த பூமிக்கு பிரயோசனமான ஒருத்தனாக அவன் வாழுவான். இந்த பூமியை அபிவிருத்தி செய்கின்ற அந்த பணியை அவன் செய்வான். அது மனித படைப்பினுடைய ஒரு அடிப்படையான நோக்கம் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. இப்ப அதைத்தான் நாங்க இமாரத்துல் அர்த் என்று சொல்றோம். இந்த லைஃப் மிஷனை பத்தி தான் நாங்க பேசுறோம். அப்படி ஒன்றை அவர்களுக்கு நாங்க வழங்கணும். அது அவர்களுடைய ஆற்றல்கள் இனங்கண்டு அந்த ஆற்றலின் ஊடாக இந்த மனித சமூகத்துக்கும் இந்த பூமிக்கும் என்ன பயனை நீங்கள் கொடுக்க முடியும் என்ற அந்த மிஷன் அவர்களுக்கு நாங்க கொடுக்கணும், ஞாபகமூட்டணும், வளர்த்து விடணும். அதுதான் தேவை. ஒரு ஜொப்புக்காக அவனை உருவாக்கி விடுதல் அல்ல. அது ஒரு 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 மணி மைண்ட் உள்ள ஒரு மனுஷனை தான் அது உருவாக்கும். அதை தாண்டி அடுத்தவர்களுக்கு பயனளிக்கின்ற ஒரு மனிதனை நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் இந்த லைஃப் மிஷன் என்று சொல்றதுனுடைய மீனிங். அப்ப அப்படி ஒரு விஷயம் நடக்கணும். இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை நாங்க உருவாக்குகின்ற நேரத்துல அங்க அவங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு டைம் இருக்காது. அல்லது மற்ற விஷயங்கள் ஒரு ஈர்ப்பு வந்தாலும் அந்த ஈர்ப்புல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அந்த ஈர்ப்புல ஒரு நேர்மை இருக்கும். ஏனென்றா அவங்க அதை ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் உண்டாகத்தான் பார்ப்பார்கள். அதுதான் அதுக்கு அடிமையாகி போகின்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. அப்ப அதுதான் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். இந்த விஷயங்கள் செய்யப்படுகின்ற நேரத்துல அது ரிசல்ட் எப்படி பிரதிபலிக்கும் என்று சொல்றது நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப அந்த வகையில நீங்க செய்ய முடியுமான சில விஷயங்கள் உண்டு. உங்களோட வீட்டுல நீங்க வீட்டு பாராளுமன்றம், அதாவது ஃபேமிலி பார்லிமெண்ட் என்று நாங்க சொல்லுவோம், அப்படி ஒன்றை நீங்க உருவாக்குங்க. வீட்டுல நாட்டுக்கு ஒரு பாராளுமன்றம் வைக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு பாராளுமன்றம். என்ன அது உங்களோட விரிந்த குடும்பம் இருக்கிறதுவே, அந்த குடும்பமாக சேர்ந்து செய்யலுமெண்டா மிகச்சிறந்தது. எல்லாரும் வளர்ந்த 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு பார்லிமெண்ட் மாதிரி உருவாக்குங்க. அதுல சபாநாயகர் இருப்பாரு, ஜனாதிபதி இருப்பாரு, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, மந்திரிகள் இருப்பாங்க. இப்படி இவங்க அப்படி அந்த மாதிரி சும்மா அது பேருகளை வச்சு கொள்றோம் நாங்க. அதோட நோக்கம் அந்த வீட்டுட எல்லா விஷயங்களையும் நாங்க கலந்தாலோசித்து தான் முடிவெடுக்கிற. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், எந்த இஷ்யூவையும் நாங்க பொதுவாக டிஸ்கஸ் பண்றோம். அப்படி விரிந்த குடும்பத்தை சேர்க்கிறது சிரமம் இருந்தா குறைஞ்சபட்சம் உங்களோட அந்த கரு குடும்பம் சரி, அதான் நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்லுவோமே, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்ற அவங்க மட்டும் சரி, நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை சரி இப்படியான ஒரு ஏற்பாட்டை வச்சுக்கொள்ளுங்க. இது அவர்கள்ல நிறைய அந்த கருத்து பரிமாறுகின்ற, தீர்மானம் எடுக்கின்ற இந்த பண்புகளை வளர்த்து விடக்கூடிய ஒரு முக்கியமான நடைமுறை. அப்ப வீட்டில் எல்லா விஷயங்களையும் நாங்க பேசி தீர்மானிக்கின்றோம் என்று சொல்கின்ற ஒரு ஒழுங்கொண்டுக்கு வரணும். இது அவர்களிடத்தில் அந்த முதிர்ச்சியை நிறைய வரவழைக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்க சில பொறுப்புகளை தைரியமாக கொடுக்கணும். அதை செய்வதற்கு நாங்க பல சமயங்கள்ல பிள்ளைகளை தனி ஒரு இடத்துக்கு அனுப்புறோம் இல்லை. பஸ்ஸில் ஏறி நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, இந்த கிளாஸுக்கு போயிட்டு வாங்க, இதை செஞ்சுட்டு வாங்க என்று சொல்லி அப்படி நாங்க பிள்ளைகளை தைரியமாக தனிய ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ண பழக்கிறது இல்லை. மிக பெரும்பாலும் நாங்க இப்ப இலங்கை சூழலை நான் சொல்றேன் என்னடா, வீட்டுல பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆட்டோ செட் பண்ணி கொடுத்திக்கிற. அவங்க ஆட்டோல தான் டியூஷன் போவாங்க, ஆட்டோல தான் ஸ்கூல் போவாங்க, ஆட்டோல தான் இது பண்ணு. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு சிரமத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லை. அவங்க ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்றதற்கான வாய்ப்பை நாங்க அவங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. அப்ப நாங்க என்ன என்ன செய்யறோம்டா, அவங்கள இன்னும் நாங்க அந்த கை குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற மாதிரி சுமந்து கொண்டே தான் நிற்கிறோம். அவங்கள சொந்த காலில் இருக்க விடுறதில்லை. இந்த தவறு செய்யப்படாது. நாங்க அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், வாழ்வு அனுபவங்களை கொடுக்கணும். அந்த வகையில வீட்டிட பொறுப்புகளை அவங்களுக்கு தைரியமா கொடுங்க. சில விஷயங்களை செய்யறது பொறுப்பை கொடுங்க.
நான் பல சமயங்களில் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் தான். அதாவது உங்களோட வீட்டில் வளர்ந்த ஆம்பளை புள்ளைகள் இருக்குமாக இருந்தா ஒரு மாசத்துக்கு வாப்பட பொறுப்பை கொடுங்க. அவருக்கு சம்பாதிக்கிறதுக்கு தானே இல்ல, ஆனா அந்த செலவை தீர்மானிச்சு இவ்வளவு தான், இதை வச்சு நீ இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி வாப்பட பொறுப்பை கொடுத்து பாருங்க. அதே மாதிரி ஒரு வளர்ந்த பொம்பளை பிள்ளைக்குனடா வீட்டில் உம்மோட பொறுப்பு கொடுத்து பாருங்க. வீடு அவ்வளவு மெயின்டைன் பண்ற, சமைக்கிறதுல இருந்து அடுத்தடுத்த விஷயங்களை செய்யறதுல இருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற அந்த பொறுப்பு கொடுத்து பாருங்க. ஒரு மாசத்துக்கு கஷ்டப்பட ஒரு கிழமைக்கு அல்லது ஒரு நாளைக்கு இப்படி அவங்களுக்கு பொறுப்புகளை சுமக்கின்ற அந்த அந்த அனுபவத்தை நாங்க கொடுக்கோம். நாங்க சொல்ற இப்ப பொதுவாக இளைஞர்களுக்கு சொல்ற என்னன்னா, நீங்க படிக்கிற காலத்திலேயே சம்பாரிங்க, உழைங்க, உங்களுக்கு வருமானம் வாரத்துக்கான ஒரு வழியை வச்சு கொடுங்கன்னு சொல்லி. என்னடா அதுவும் ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்வு அனுபவம். அது 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 ஒரு பெரிய ஒரு மெச்சூரிட்டியை தரும் எங்களுக்கு. அதே மாதிரி இளைஞர்கள் சொல்ற நான் முக்கியமான ஒரு உபதேசம் என்னன்னா, இது ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்லல, பெண் பிள்ளைகளுக்கும் சேர்த்துன்னு சொல்றேன். நீங்க இப்போ யூனிவர்சிட்டிகளில் படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கான வழி நிறைய இருக்கிறது. ஏர்ன் பண்ணுங்க, டியூஷன்கள் செய்யுங்க, அல்லது ஏதாவது ப்ராடக்ட்களை செஞ்சு நீங்க மார்க்கெட் பண்ணுங்க. இப்படி எத்தனையோ வழிகளை நீங்க யோசிக்கலாம். அப்போ எந்த நாளும் டிபெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கவான வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி நிறைய சமூக பணிகள்ல தலைமை வழங்குங்க, லீடர்ஷிப்பை தைரியமா முன் வந்து பொறுப்பிடுங்க. அப்படியான விஷயங்கள் நடக்கணும். இந்த மாதிரியான அனுபவங்களை நாங்க கொடுத்தல் என்று சொல்றது அவர்கள அந்த அந்த இந்த 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 லவ் அஃபேர் ஒன்று வருகின்ற நேரத்திலையும் அதிலையும் ஒரு மெச்சூரிட்டி அவர்கள் கையாளுவார்கள். நாங்க சொல்ற மாதிரி இந்த எடிக்ட் ஆகி போக மாட்டார்கள், வழி தவறி போக மாட்டார்கள். அதை ஒரு மெச்சூர்டாக நேர்மையாக செய்கின்ற இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க. அது மாதிரி நான் சொன்ன அந்த விஷயம்தான் அவர்களை அந்த சிறிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட பழக்குங்க. அதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்துங்க. ஏனெண்டா சம்பாதிக்கிறது பல சமயங்களில் நாங்கள் நினைக்கிறோம், அதாவது தொழில் செய்கிறேன்னு சொல்றது படிப்புக்கு தடை. ஏண்டா சில சமயங்கள் இப்போ சில ஸ்கூல்களுக்கு நாங்கள் போகிற நேரங்களில் பார்த்துருக்கிற இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படி இப்படிகளில் போனால் டீச்சர்ஸ்மாரோ அல்லது பிரின்சிபல்ஸோ இவங்களை சொல்கிற அட்வைஸ் என்ன பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு வேறொரு வேலையும் இல்லை, வேறொன்றிலையும் ஈடுபடப்படாது, என்ன வேலை படிக்கிறது மட்டும். இந்த 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 அட்வைஸ் தான் நிறைய சொல்றேன். அது உண்மையிலே ஒரு 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 நல்ல ஆளுமையை உருவாக்காது. அது ஒரு புத்தக பூச்சியை தான் உருவாக்கும். அப்ப எங்களுக்கு தேவை புத்தக பூச்சிகள் அல்ல. இந்த உலகத்துல நல்ல ஆளுமைகள், எங்கட பிள்ளைகள் நல்ல ஆளுமைகளாகத்தான் வரணும். அப்ப அவங்களுக்கு அனுபவங்கள் தேவை. அப்ப அதுக்கு அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஆரம்பத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்று நெடுகிலும் நாங்க பார்த்த ஆளுமைகள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்திருக்கிறார்கள். சின்ன வயசுலே பெரிய சாதனைகளை எப்படி செய்தார்கள் அவர்கள். இப்ப உசாமா பின் ஜெயித் அவருடைய 17வது வயதுல ரோமர்களுக்கு எதிரான படைக்கு தளபதியாக இருந்தார். இப்படி அது சாத்தியப்பட்டது. அதே மாதிரி முகமது பின் காசிம் இந்தியாவை வெற்றி கொண்டார் தன்னுடைய 18வது வயசுல. அதே மாதிரி தாரிக் பின் ஜியாத் அவர் தன் 21வது வயசுல ஸ்பெயினை வெற்றி கொண்டார். அது மாதிரி முகமது அல் ஃபாத்திஹ் அவர் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்ற நேரத்தில் அவருக்கு வயசு 22. அவர் 12 வயசுல கலீஃபாவா மாறினார். அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்ட? அப்ப இந்த 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 ஆரம்பத்திலிருந்தே அந்த கொடுத்த அந்த அந்த மெச்சூரிட்டி தான் காரணம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகின்ற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எத்தனை வயது என்று கேட்கிற நேரத்துல சில அறிவிப்புகள் வருதுண்டு அவருக்கு 18 வயசு. ரசூல்லா வஃபாத் ஆகிற நேரத்துல, அப்ப அந்த நேரத்துல அவ சமூகத்துல 18 வயசுல சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவி. அவரிடத்தில் எத்தனையோ பேர் படிக்கிறார்கள். சமூகத்தை வழிநடாத்துகின்ற ஒரு தலைமை. அவட பேச்சை கேட்கறதுக்கு எல்லாம் மக்களும் ரெடியாக இருந்தார்கள். அரசியல் பிரச்சனைகள் முற்படுத்தினார்கள் ஆட்கள். ஆனா ரசூலா மௌத்தா போற நேரத்துல அவட வயசு 18 தான். பாருங்க அந்த அந்த ஆளுமை எப்படி உருவானது. அப்ப இதுதான் நாங்க எதிர்பார்க்கிற விஷயம். அப்ப அந்த வகையில நாங்க அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில நாங்க ஒரு வாழ்வு இலக்க கொடுக்கணும், லைஃப் மிஷனை கொடுக்கணும்.
அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கொடுக்குற நேரத்தில் அவங்க வந்து இந்த கலந்து ஆலோசனை செய்கிற எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுகின்ற கருத்து பரிமாறுகின்ற ஆளுமைகளாக வருவாங்க. டிசிஷன் மேக்கிங்கை சரியாக செய்வார்கள், லீடர்ஷிப்பை சரியாக கொடுப்பார்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களிடத்துல வளரும். இந்த வகையான பண்புகளை நாங்கள் அவங்களிடத்துல வளர்த்து விட முடியுமாக இருக்கும். உண்மையிலே அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அந்த முதிர்ச்சி என்று சொல்கிற விஷயம். அப்போ இது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதுவும் ஒரு தனியான ஒரு தலைப்பு தான். உங்களோட பிள்ளை எப்போ திருமணம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்கிறது. ஆனாலும் நான் அதை டீட்டெயிலாக பேசல. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னென்னா, வயது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிற, அதாவது எப்போ திருமணம் முடிச்சு கொடு, எத்தனை வயசில் திருமணம் முடிச்சு கொடுக்குற பொருத்தம் என்று சொல்கிற நேரத்தில் உளவியல் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு உண்மை இருக்கிறேன்டா, 14 வயசுலேருந்து 24 வயசுக்கு இடையில இந்த வயசில் திருமணம் முடிப்பது தான் எல்லா வகையிலையும் பொருத்தமானது என்று சொல்லி. ஏனென்றா மனிதனுடைய உடலியல் மாற்றங்களையும் சரி, அவனுடைய மன மாற்றங்களையும் பொறுத்த வரையில் 14லிருந்து 24க்கு இடையில அது மிச்சம் பொருத்தம். அதில் இப்போ நாங்கள் வந்து உண்மையிலே இலங்கை சூழலில் வந்து இதை எப்படி கையாளலாம் என்று சொல்கிற சம்பந்தம் இன்னொரு ரிசர்ச் ஒன்று செஞ்சோம். அதில் நாங்கள் கண்டோம்னா இலங்கை சூழலில் 14 என்றதை விட 18 வந்து மிச்சம் பொருத்தமானது. ஏனென்றா ஏன் பொருத்தமானதுன்னு சொன்னா, இப்போ இலங்கையோட அந்த கல்வி முறை தான் அதுக்கு காரணம். அதாவது 14 வயசுல வந்து அந்த அந்த பிள்ளைகளுக்கான ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கறதற்கான எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. குடும்பங்களும் அந்த ரோலை பிளே பண்றதில்ல, சமூகமும் அந்த ரோலை பிளே பண்றதில்ல. எனவே அவங்களும் விளையாட்டு பிள்ளைகளாகவே தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஓரளவுக்கு அந்த ஏ லெவல் என்ற பருவம் வார நேரத்தில் தான் ஒரு மெச்சூரிட்டி ஒன்று ஓரளவுக்கு வருகிறது. அப்போ அந்த வகையில் அந்த 18, 24, 24 விட தாண்டக்கூடாது என்று சொல்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னடா அதுக்கு நிறைய மருத்துவ ரீதியான நியாயங்கள் இருக்கின்றன. ஒரு ஒரு கரு கட்டுவதற்கு மிகவும் செழுமையான வயது எது என்று சொல்றதும் வயது, அப்போ அந்த அதுவும் வந்து உண்மையிலே ஒரு 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 30 தாண்டுகின்ற நேரத்தில் அந்த கருக்கட்டலுக்கான வாய்ப்புகளும், அதனால அதாவது அந்த அந்த கருக்கட்டல் தவறாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிற மருத்துவ ரீதியான நிறைய ஆய்வுகள் அதில் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதனால நிறைய உளவியலாளர்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் 24 வயசுக்குள்ளால திருமணத்தை முடிக்கிறது வந்து மிகவும் பொருத்தமானது. அப்ப அந்த அதை விட தாமதப்படுத்துவது அவ்வளவு தூரம் ஆரோக்கியம் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு ஒரு பரம்பரை ஒன்று அவன் உருவாக்கணும். அவனுக்குரிய பரம்பரை வந்து அவன் 30வது வயசுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாப்புல அவனுக்கு அவன் அந்த அந்த பரம்பரையில் எதையுமே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஒரு சமூக ரீதியான காரணத்தின் அடிப்படையில் பார்க்குற நேரத்திலையும், ஆரோக்கியம் என்ற அடிப்படையில் பார்க்குற நேரத்திலையும், எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தெடுத்தல் என்று சொல்றதும் நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கின்ற காலத்துல தான் அதை செய்ய முடியும். நாங்க எங்களால் எழுந்து நடக்க முடியாத காலத்தில் எங்கிற சின்ன பிள்ளைகளை நாங்க பராமரிக்கிற ஒரு சூழல் வந்துடப்படாது. அப்ப அந்த வகையில ஏர்லியாக திருமணம் முடித்தல் என்று சொல்றது அது நாங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸாக இந்த விஷயத்துல நாங்க ஒரு பெரிய ஒரு கவனம் உண்டு செலுத்தணும். இதுவும் ஒரு விரிவான பகுதி. நான் அதை மிச்ச சுருக்கமாக இந்த இடத்துல சொல்லி முடிச்சு கொள்றேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் கேள்விகள் அப்படி இருந்தா பேசலாம் இன்ஷா அல்லாஹ். கேள்விகள் எதுவும் இல்லாட்டி நாங்கள் நிறைவு செஞ்சு கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வ ஆஹிரு தவானா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம
பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி